அனைவருக்கும் வணக்கம். குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் 2025 நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வக்ரத்துல இருந்த குரு பகவான் கரெக்டா பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. பிப்ரவரி 4ஆம் தேதியில இருந்து மே 14ஆம் தேதி வரைக்கும் நேர்கதியில ரிஷப ராசியில டிராவல் பண்ண போறாரு. நவகிரகங்களிலே முக்கியமான பிளானட் வந்து குரு. அதுதான் ஒரு சுபத்தன்மை நிறைந்த ஒரு கிரகம். அந்த கிரகம் வக்ரத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. இதனால் வரைக்கும் வக்ரத்துல இருந்தாரு. கரெக்டா பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதியில டிராவல் பண்ண போறாரு. இந்த வக்ர நிவர்த்தி சுமார் ஒரு 99 நாட்கள் இருக்கும். அதாவது பிப்ரவரி 4ல இருந்து மே 14 குரு பயிற்சி வரைக்கும் குரு பகவான் நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு. மே 14ஆம் தேதி குரு பயிற்சி, அது வரைக்கும் ரிஷப ராசியில டிராவல் பண்ணுவாரு. இந்த குரு வக்ர நிவர்த்தி நம்முடைய நட்சத்திரம், நம்முடைய ராசி இதுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 9ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. பொதுவா குரு பாகிஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஆனா கடந்த காலகட்டங்கள்ல வக்ரத்துல இருந்ததுனால நிறைய நெகட்டிவான விஷயங்களை குரு பகவான் நமக்கு பண்ணிருப்பாரு. அதுலயும் நமக்கு கண்டக ஸ்தானத்துல ராகுவுடைய சஞ்சாரம், ஜென்மத்துல கேது, இந்த காம்பினேஷன்லாம் கொஞ்சம் நெகட்டிவா இருந்துச்சு. இப்போ குரு இயல்பு நிலைக்கு திரும்புறாரு. அதுலயும் குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஃபேவரான பிளானட். அதாவது 4ஆம் வீட்டு அதிபதி, 7ஆம் வீட்டு அதிபதி, அவர் திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப சிறப்பு. ஆகவே இந்த பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு நிறைய சுப மாற்றங்கள், நிறைய சுப விசேஷங்களை அனுபவிக்கிற ஒரு பாக்கியம், லைஃப்ல நம்ம யோசிச்சு வச்சிருந்த விஷயங்கள்லாம் அப்படியே ஒண்ணு ஒண்ணா நமக்கு நடக்கிறது, நம்ம ஆசைப்பட்ட விஷயம் நமக்கு கிடைக்கிறது, நம்ம இழந்த அந்த மரியாதை, மதிப்பு அதெல்லாம் நமக்கு திரும்ப கிடைக்கிறது. கடந்த காலகட்டங்களில் நம்ம என்னெல்லாம் இழந்தோமோ அந்த இழந்தவை அனைத்தும் மீண்டு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த காலகட்டம் தான் இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டம். சுமார் ஒரு 99 நாட்கள் குரு நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருப்பாரு. அந்த 99 நாட்களும் நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு பாகியத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். முதலாவதா குரு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 9ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. 9ஆம் இடத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆகிறது தந்தை சார்ந்த வகையில் இருந்த குழப்பங்கள், வருத்தங்கள் இது எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தியை கொடுத்துருவாரு. தந்தையால ஒரு ஆதாயம், மகிழ்ச்சி, தந்தையாருடைய முழுமையான ஒத்துழைப்பு அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஒரு சிறப்பான முறையில் நமக்கு கிடைக்கும். அதே போல தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் வருத்தங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப டோட்டலா நிவர்த்தி ஆகும். அடுத்தது பாகியம், தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். புதுசா தங்க அணிகலன்கள் வாங்குவீங்க. அதே போல ஆல்ரெடி அடகுல இருக்கிற அந்த தங்க அணிகலன்களை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கான ஒரு சோர்சஸ் நமக்கு கிடைக்கும். அது ரொம்ப சிறப்பா இருக்கு. ஓரளவு பாகியத்துல குரு வந்தாக்கா நம்ம குடும்ப சூழ்நிலையில தங்க அணிகலன்கள் பெருகும். புதுசா தங்க பாகியங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் குரு 9ல இருக்கும்போது தர்ம காரியங்கள் அதிகமா செய்யறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய தான தர்மங்கள் செய்வீங்க. ஏதோ சின்ன லெவல்ல உங்களுடைய மனம் நிம்மதி அடைகிற மாதிரியான ஒரு சின்ன லெவலான ஒரு தான தர்மம் வச்சு பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு நல்ல வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது குருவுடைய பார்வை ஜென்மத்துல, கேது ஜென்மத்துல இருந்து கடந்த காலகட்டங்கள்ல ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத மனநிலையில நம்மளை வச்சிருந்திருப்பாரு. எங்க போனாலும் ஒரு குழப்பம், எதுலயும் ஒரு தெளிவில்லாத ஒரு மனநிலை. அதே போல ஜென்மத்துல கேது இருக்கும்போது நிறைய சந்தேக குணம். ஒரு விஷயம் கரெக்டா இருந்தாலும் அது அப்படியே 360 டிகிரில நம்ம அதை அப்படியே சந்தேகப்பட்டு சுத்தி சுத்தி பார்த்திருப்போம். அப்படி ஒரு சந்தேக குணத்தை கேது ஜென்மத்துல இருக்கும்போது கொடுக்கும். அதை சந்தேகம்னு சொல்றதை விட குழப்பம், யாரை நம்புறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை, அதுதான் ஜென்மத்துல கேது இருக்கும்போது நமக்கு ஏற்பட்டிருக்கும். இப்ப குரு பகவான் ஜென்மத்துல இருக்கிற கேது பகவானை பார்த்து அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றாரு. இப்போ குரு பகவான் ஜென்மஸ்தானத்தை பார்க்கிறதுனால ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும். சிந்தனையில இருந்த குழப்பங்கள்லாம் விலக ஆரம்பிக்கும். மன ரீதியா இருந்த வருத்தங்கள், மன ரீதியா இருந்த தாக்கங்கள் இதெல்லாமே டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். சிம்பிளா சொல்லணும்னாக்கா மென்டலி இப்போ ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும். ரொம்ப அதிகமா யோசிக்காம நிம்மதியா தூங்க முடியும், நிம்மதியா சாப்பிட முடியும். ஒரு நிம்மதியை நோக்கிய ஒரு மாற்றம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து கன்னியுடைய நட்சத்திரம் கடந்த சில வருடமா பார்த்தோம்னா மென்டலி அதிகமா பிரஷர், அது ஃபேமிலியா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம். மென்டலி நிறைய பிரஷர், நிறைய வருத்தம், இப்படி ஒரு பக்கம் நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கும். அதுதான் நம்ம ஜென்ம கேது, கலத்திர ராகு இப்படி எல்லாம் சொல்லுவோம். ஆனா 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அதை எல்லாத்தையும் தாங்குற வல்லமையை கொடுத்திருந்தாரு. இருப்பினும் மன ரீதியா ஒரு நிம்மதி இல்ல. அந்த நிம்மதி இந்த குரு வக்ர நிவர்த்தியில நமக்கு கிடைக்கும். அது ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்து நம்ம ஃபியூச்சரை பத்தி ஒரு தெளிவான ஒரு பிளான் போடுவோம். அந்த பிளான் கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டான வேவ் லென்த்ல அதை எடுத்துட்டு போவீங்க. அதுல நல்ல வெற்றியும் கிடைக்கும். அதுவும் ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்தது குருவுடைய சப்தம பார்வை நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துல பதியுது. இந்த 3ஆம் இடத்தை தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானம் சொல்லுவோம். இதுல சனி பார்வையும் இருக்கு. கடந்த காலகட்டத்துல சனி பார்வை 3ஆம் இடத்துல இருந்ததுனால ஒரு விஷயத்துல இறங்குவோமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை குழப்பத்தை கொடுத்திருக்கும். ரொம்ப யோசிச்சிருப்போம் ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு. ரொம்ப பயம், பதட்டம், ஒரு விஷயத்தை பிளான்
பண்ணிருப்பீங்க. அந்த விஷயத்துல இறங்கினா அது இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு ரொம்ப குழப்பிட்டு இருந்திருப்போம். அதுல கடைசி வரைக்கும் இறங்கவே விட்டுருக்காது. ஆனா இப்ப குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் குருவுடைய சப்தம பார்வை நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பதியறதுனால ஒரு விஷயத்துல துணிந்து ஒரு நல்ல முயற்சி எடுக்க வைக்கும். ஒரு விஷயத்துல துணிந்து இறங்குவீங்க. எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், லாபமோ நஷ்டமோ பாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மன தைரியம், இந்த மனோ நம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை அது இப்போ மீண்டும் பிறக்கும். ஒரு விஷயத்துல துணிந்து இறங்குவீங்க, அதுல வெற்றியும் அடைவீங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்காரு. சனி பார்வை 3ஆம் இடத்துல இருந்தாலும் சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்காரு. ஆகவே நீங்க இறங்குற விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு போட்டியா வரவங்கள நீங்க வெற்றி அடைகிற ஒரு வல்லமையை சனி பகவான் கொடுத்துருவாரு. குரு பார்வை முயற்சி ஸ்தானத்துல. சோ அந்த காம்பினேஷனை பார்க்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆகவே நீங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஒரு துறையை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்தலாம். அதுக்கு ரொம்ப ஃபேவரான டைம் பீரியட். அடுத்து இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில இருந்த வருத்தம், கவலை, உங்களால இளைய சகோதரத்துவத்துக்கோ அப்படிலாம் இளைய சகோதரத்துவத்தால உங்களுக்கோ இருந்த அந்த மனக்கவலைகள் அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். இளைய சகோதரத்துவத்துடைய முழுமையான ஒத்துழைப்பு, இளைய சகோதரத்துவத்துடைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு உறவு நிலை, மேலும் இளைய சகோதரத்துவத்துக்கு ஒரு சுப மாற்றம், சுப நிகழ்ச்சி, அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே இப்போ ஃபேமிலியில நடக்க ஆரம்பிக்கும். அதுவுமே ஒரு சுப மாற்றத்தை காமிக்குது. மேலும் இளைய சகோதரத்துவத்தால சுப விரய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. ஃபேமிலியில ஏதோ ஒரு வகையில சுப விரய செலவுகள் இருக்கும். அது முக்கியமா பார்த்தோம்னாக்கா இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதன் பிறகு பார்த்தோம்னா பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா 5ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறாரு. சோ நான் அதை அடுத்த பாயிண்ட் சொல்றேன். இளைய சகோதரத்துவத்தால சுப விரய மாற்றங்கள் அதெல்லாமே இந்த காலகட்டங்கள்ல நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே நமக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு விஷயம் தான். எதுவுமே நெகட்டிவா இல்ல. அதை நம்ம அல்டிமேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது குருவுடைய 9ஆம் பார்வை நம்முடைய ராசிக்கு மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 5ஆம் இடத்துல பதியுது. ரொம்ப சிறப்பு. 5ஆம் இடத்தை குரு பார்த்தாக்கா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், அதுவும் பாகியஸ்தானத்துல குரு புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பாகியத்தில் இருக்கிறது குழந்தை பாக்கியத்துக்கு வழிவகையை ஏற்படுத்தும். ஆகவே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல குழந்ை பாக்கியத்துல நல்ல செய்திகள் கிடைக்கும். அதுல 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சில மருத்துவ செலவுகளோட குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தி கிடைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 5 கூடயும் 6க்கு போறது அது ஒரு மாதிரி விரைய செலவுகளை ஏற்படுத்தும். இருப்பினும் அது சுப விரயமா நம்ம எடுத்துக்கலாம், நெகட்டிவா இல்ல. அடுத்தது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பம், பூர்வீக சொத்துல இருந்த குழப்பம் அது எல்லாமே நிவர்த்தி ஆகும். பூர்வீக சொத்தை விற்கக்கூடிய ஒரு பாகியம் கிடைக்கும். பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாகியம் கிடைக்கும். அதெல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு. 5 கூடயும் 6ல இருக்கிறதுனால ஆரம்பம் ஏதோ குழப்பமா இருக்கும். ஆனா எண்ட் ரிசல்ட் நமக்கு நிச்சயமா ஃபேவரா வரும். அடுத்து குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆரம்பத்துல குழப்பத்தோட ஒரு சில சுப மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இருப்பினும் 5ஆம் அதிபதி 6ல இருக்கிறதுனால காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறதுனால அதோட எண்ட் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா இருக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுப மாற்றங்களை பண்ணுவீங்க. பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்றது, பிள்ளைகள் சார்ந்த வகையில சுப விரய செலவுகள் பண்றது, பிள்ளைகளுடைய கல்விக்கு சுப மாற்றம் பண்றது, கல்வி சார்ந்த வகையில அவருடைய எதிர்காலத்துக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு வைக்கிறது. சோ அதெல்லாமே இந்த காலகட்டங்கள்ல செய்வீங்க. சோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு. 5 கூடயும் 6ல இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், அவர்களோட அந்த பேச்சு வார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதுல கொஞ்சம் கவனம் இருக்கணும். பிள்ளைகளால ஒரு பக்கம் வருத்தம் அந்த ஒரு மனநிலை இருந்தாலும் அதோட எண்ட் ரிசல்ட் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆரம்பம் கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் எண்ட் ரிசல்ட் நிச்சயமா நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். எனவே குழந்தை பாகியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், காதல் உறவு, பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதெல்லாமே நமக்கு சுபமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. அடுத்து தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிற பிளான், நம்ம போடுற பிளான் அதெல்லாமே சிறப்பா எக்ஸிக்யூட் ஆகும். அது நமக்கு ஃபேவரான ஒரு வெற்றியும் கொடுக்கும். நிறைய பேருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்துல நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். ஏன்னா பாகியத்துல குரு அவர் இருக்கும்போதே உத்தியோகத்துல ப்ரமோஷனை கொடுப்பாரு. மேலும் நம்ம செய்யற தொழில், செய்யற உத்தியோகம் இதனால பெயர் புகழ் நமக்கு அதிகரிக்கும். அது ஒரு ஆனந்தமான ஒரு செய்தியா நமக்கு வரும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் நிச்சயமா கிடைக்கும். அது ரொம்ப சிறப்பா இருக்கு. முக்கியமா கூட்டு தொழில் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மே மாதம் வரைக்கும் கூட்டு தொழிலுக்கு அவ்வளவா ஃபேவரா இல்ல. மார்ச் 29ல சனி பயிற்சி, அந்த காம்பினேஷனும் பார்த்தோம்னாக்கா அதுவும் ஆவரேஜா தான் ஸ்கோர் பண்ணுது. ரொம்ப ஃபேவர்னு சொல்ல முடியல. 5ஆம் அதிபதி அவர் 7க்கு போறது நல்லது. ஆனா 6ஆம் அதிபதி 7க்கு போறது கொஞ்சம் குற்றம். ஆகவே அந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு. இந்த கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்ணி மூவ் ஆன் பண்றது பெட்டரா இருக்கும். மற்றபடி தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இதெல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு. நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயத்தை இப்ப அடையிறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு டைம் பீரியடா இருக்கும். அடுத்து திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. பாகியத்துக்கு குரு வந்தாலே திருமண முயற்சியில நல்ல செய்திகளை கொடுக்கும். ஆனா 7ஆம் இடத்துல ராகு, அடுத்தது கண்டக சனி, இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை, திருமண முயற்சி இதுல கொஞ்சம் கவனம் தேவை. குறிப்பா மே மாதம் வரைக்கும் கவனமா இருக்கணும். ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு நிறைய சுப மாற்றங்கள், திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள நமக்கு ஃபேவரா இருக்கும். மே மாதம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓவராலா அந்த குரு பெயர்ச்சி நிறைய பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்குது. இருப்பினும் சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சம் நெகட்டிவான பாயிண்ட்ஸ் இருக்கு. அது
அது என்ன அப்படிங்கறதையும் இப்ப பார்க்கலாம். முதலாவதா பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மகிழ்ச்சியான மாற்றங்கள் இருந்தாலும் அதோட ஆரம்பம் என்னவோ நமக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி எடுத்துட்டு போனோம்னாக்கா பெட்டரா இருக்கும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், அவர்களுடைய செயல்பாடு இதுல கொஞ்சம் அக்கறை செலுத்திக்கிறது நல்லது. அடுத்தது திருமண வாழ்க்கை, திருமண முயற்சி, வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சம் நிதானமா டிராவல் பண்றது நல்லது. ஜென்மத்துல குரு பார்வை இருக்கிறதுனால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவீங்க. இருப்பினும் கொஞ்சம் அக்கறை செலுத்திக்கோங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்படாம அப்படியே நியூட்ரலா நம்ம மாட்டோம் நம்ம வேலையை பார்த்துட்டு எதையும் பெருசுபடுத்தாம நம்ம அப்படியே டிராவல் பண்ணிடுறது நல்லது. அடுத்தது ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா சனி பார்வை அஷ்டமத்துல. எனவே ஹெல்த் வைஸா கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். குறிப்பா அந்த வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், உணவு சார்ந்த விஷயம், ஜங்க் ஃபுட்லாம் அதிகமா எடுத்துக்க கூடாது. சோ அதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. ஹெல்த் வைஸா நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அடுத்தது நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும். தவறுதலான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை கொஞ்சம் அப்படியே நம்ம கட் பண்ணிக்கிறது நல்லது. சோ அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும். சரியான ஆளை நீங்க சூஸ் பண்ணி நீங்க உங்க கூட வச்சுக்கணும். ஒழுக்கம் கெட்டவர்களை நீங்க அப்படியே கட் பண்ணிடுறது நல்லது. சோ அதுல கொஞ்சம் நீங்க கேர் எடுக்கணும். சோ இந்த விஷயங்கள்ல மட்டும் நீங்க கொஞ்சம் கேர் எடுத்து டிராவல் பண்ணா போதும். மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. முக்கியமா நீங்க எந்த முயற்சியில இறங்கினாலும் அதுல ஒரு சாதகமான வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா நமக்கு கிடைக்கும். நீ எந்த விஷயத்துல இறங்கினாலும் சரி அதுல நிச்சயமா சாதக போக்கு நமக்கு இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல சனியுடைய சஞ்சாரம், அடுத்தது குரு பார்வை 3ஆம் இடம், ஜென்மம், பஞ்சமஸ்தானம், மேலும் பாகியத்துல குரு. இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இறங்குற விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும். ஆனா நம்பிக்கையோட இந்த விஷயத்திலயும் நீங்க இறங்கி செயல்படலாம். முக்கியமா ஃபேமிலியில நிறைய சுப மாற்றங்கள், சுப செய்திகள், அது சம்பந்தமான ஆக்டிவிட்டியை செய்யறது. அதுக்கு நிறைய குடுப்பினை கிடைக்கும். அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக நிலைகள் மற்றும் தசாபுக்திகளுக்கு இருப்ப நிச்சயமா மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எனவே 100% பலன்களை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க பார்க்கணும். இந்த கோச்சார பலன்கள் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு, அந்த கோச்சாரம் நமக்கு எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கிளான்ஸுக்காக மட்டும் பார்த்துக்கிட்டு உங்களுடைய தசாபுக்திகளின் படி நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை வச்சுக்கிறது சிறப்பு. ஏன்னா அந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு 25-30% மட்டும் தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். மற்றபடி ஒரு 70-75% பலன்கள் நம்முடைய தசாபுக்திகளுக்கு ஏற்பதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய ரிஃப்ளெக்ஷனை காட்டும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசாபுக்தி நடக்குதோ அதற்கு தகுந்தாற் போல இந்த கோச்சார பலன்களை எடுத்து நம்ம கம்போஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா நமக்கு ஆல்மோஸ்ட் பொருந்தி வரும். பொதுவா எந்த தசாபுக்தி நடக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா 3, 6, 8, 12 இந்த இடத்துக்குரிய தசாபுக்தி நடக்காம இருக்கிறது சிறப்பு. இந்த தசாபுக்தி நடக்குதுன்னா நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது பாதகாதிபதி, மாரகாதிபதி இந்த ஸ்தானத்துக்குரிய தசாபுக்தி நடக்காம இருந்தா பெட்டரா இருக்கும். எது நடக்கிறது சிறப்பு அப்படின்னா நம்முடைய லக்னாதிபதி தசை நடக்கலாம். அதேபோல கேந்திர ஸ்தானாதிபதியுடைய தசை நடக்கலாம். அது ஆல்மோஸ்ட் ஃபேவர் பண்ணும். திரிகோண ஸ்தானாதிபதியுடைய தசை அதுவும் நல்லது பண்ணும். குறிப்பா சொல்லணும் உங்களுடைய லக்ன சுபர், லக்ன யோகர் இவர்களுடைய தசை நடந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது அதற்கு தகுந்தாற் போல இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு ரியாக்ட் ஆகும். எனவே உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை உங்களுடைய பர்சனல் சார்ட்டை கொடுத்து என்ன தசாபுக்தி நடக்குது, நம்ம ஏதாச்சும் முக்கியமான மாற்றங்கள் பண்ணலாமா அப்படிங்கறத ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க பண்றது சிறப்பு. முக்கியமா ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பண்றீங்கன்னாக்கா ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. எல்லா விஷயத்துக்கும் நீங்க கிளாரிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு பண்றது சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுகளை பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே ரிலீஸ் பண்ணியாச்சு. உங்களுடைய ராசி நட்சத்திரம் ரெண்டையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அடுத்து சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம். மார்ச் 29 சனி பயிற்சி. அதுக்கான ராசி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் நட்சத்திர பொது பலன்கள், ராசி பொது பலன்கள், நியூமராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் நம்முடைய சேனல்ல கவர் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். டைம் இருக்கும்போது அதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்க டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சின்ன ஒரு பயனுள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.